ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவு. இது இடியாப்பம், கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை எல்லாமே செய்யலாம். அதில் ஒரு பாத்திரத்தில் நம்மளுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கலாம். மாவு எடுத்துட்டு சுடு தண்ணி நல்லா சூடாக அதில் ஆட் பண்ணிக்கணும். சூடாக இல்லாமல் நம்ம செஞ்சோன்னு வச்சிங்களேன், அது தண்ணியில் கரைஞ்சிரும். அந்த பால் கொழுக்கட்டை ரொம்ப சூடாக இருக்குது, அதனால் கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமே கையில் நம்ம பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். இந்த ஒரே மாவில் நம்ம இப்போ 2 ஸ்வீட் ஐட்டம் பார்க்க போகிறோம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமே கையில் பிசைஞ்சு எடுத்துக்கணும். பிசைஞ்சிட்டு கொஞ்சம் மாவு கொழுக்கட்டைக்கும் கொஞ்சம் மாவு பால் கொழுக்கட்டைக்கும் எடுத்தாச்சு. பால் கொழுக்கட்டைக்கு இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்தாச்சு. ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி சூடாக கொதிக்கிற தண்ணியில் நம்ம செஞ்சு வச்சுருக்க குட்டி குட்டியாக பால்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது கூட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வேக விட்டால் நல்லா சாஃப்டாக வெந்துடும். அந்த டைமில் 2 ஏலக்காய் நல்லா நசுக்கி போட்டுடணும் அதில். ஏன்னா வாசனை நல்லாயிருக்கும், அதுக்காக தான் ஏலக்காய். இந்த பாருங்க, பால்ஸ்லாம் நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து வேக விட்டால் அது டேஸ்ட் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறமே நம்ம இதுக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை, வெல்லம், ஜீனி எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ரெடி ஆகிட்டு இருக்க டைமில் கொஞ்சமாக 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவை தண்ணியில் கரைச்சி இது உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அந்த பால் கொழுக்கட்டையில் ஆட் பண்ணுறப்ப அதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பால், அரிசி மாவு 2 கலந்து கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டதுக்கப்புறமே தேவையான அளவு வெல்லம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சமாக அரை மூடி தேங்காய் எல்லாம் போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டால் சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி. கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தண்ணி கூட நம்ம ஊற்றிக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்ல பால் கொழுக்கட்டை வெந்துருச்சு. இப்போ பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ஈவினிங்கில் சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாவில் பூரண கொழுக்கட்டை தான் பண்ண போகிறோம். வெல்லம், தேங்காய் இது 2 தான் நான் சேர்த்துருக்கோம். இது எள்ளு கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். பச்சை பயிர் சேர்த்துக்கலாம். அந்த பூரணத்தை உள்ளே வச்சு வாழை இலையில் அப்படியே வச்சு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான், அவ்வளோதான். வாழை இலை கொழுக்கட்டை. ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு தண்ணி நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமே நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த வாழை இலையில் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல கொழுக்கட்டை, அது எல்லாத்தையும் மேலே ஒன்று வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஆவியில் வேக விட்டதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா சுவையான வாழை இலை கொழுக்கட்டை தயார். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், சூடாக இருக்குது. பால் கொழுக்கட்டை, இலை கொழுக்கட்டை 2மே ரெடி. ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். அந்த ரெசிபி பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள்.
ஸ்வீட் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.